இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தமிழில் 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். ஏன் 9th ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சயின்ஸில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வரும். ஸோ வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இயற்கை அளவுகள் என்னென்னா ரெண்டு. ஒன்று வந்து அடிப்படை அளவுகள் நீளம், நிறை, காலம், வெப்பநிலை அந்த மாதிரி. அடுத்து வழி அளவுகள் பரப்பளவு, கன அளவு அந்த மாதிரி. அடுத்து வந்து சிஜிஎஸ் ஒவ்வொரு இது என்னென்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். இது வந்து ஃபீட், பவுண்ட், செகண்ட், மீட்டர், கிலோகிராம், செகண்ட். ஸோ இந்த சென்டிமீட்டர் யூஸ் பண்ணும்போது கிராம் தான் யூஸ் பண்ணணும், செகண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 3 அளவுகள் வந்து வச்சுருக்காங்க. 2வது வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி உலக அளவுகள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அதோட தேவை வந்தது. 1960 பாரிஸில் தான் வந்து எடை அளவு பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகுகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனது. அடுத்து வந்து ஒளிச்செறிவு வந்து கேண்டிலா. ஒளிச்செறிவோட அலகு கேண்டிலா. பொருளின் அளவு வந்து மோல். ஒளி வெற்றிடத்தில் கடக்கும் தூரம் வந்து 1/29 97 92 458 செகண்ட். அடர்த்தி அப்படின்றது நிறை பை பருமன். ஸோ கிலோகிராம் பை மீட்டர் கியூப். திசை வேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலமீட்டர் பர் செகண்ட். அடுத்து உந்தம் அப்படின்னா நிறை இன்ட்டு திசை வேகம் கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட். முடுக்கம் அப்படி திசை வேகம் பை காலமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். விசைனா நிறை இன்ட்டு முடுக்கம். விசைனால எஃப். ஸோ எஃப் = MA நமக்கு தெரியும். நிறை இன்ட்டு முடுக்கம் கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்படி இல்லாட்டி விசையோட அலகு நியூட்டன். அழுத்தம் இது விசை பை பரப்பளவு. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் கொடுக்குற அழுத்தம் விசை. ஸோ அதுதான் வந்து அழுத்தம் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லாட்டி பாஸ்கல். ஆற்றல் அப்படின்னா வேலை. விசை இன்ட்டு தொலைவு. ஒரு விஷயத்தை வந்து தள்ளுறது தான் வந்து நமக்கு ஒரு விசையை கொடுத்து தள்ளுறோம் ஒரு தொலைவுக்கு. அதனால தான் அந்த ஆற்றலை தான் வேலை அப்படின்னு சொல்கிறோம். நியூட்டன் மீட்டர் இல்லாட்டி ஜூல். பரப்பு இழு விசை வந்து விசை பை நீளம் நியூட்டன் பை மீட்டர். மிகப்பெரிய தூரங்களை வந்து எப்படி அளக்கலாம்? வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். வானியல் அலகுன்றது வந்து AU அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிம்பாங்க. புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் உள்ள தொலைவு, சராசரி தொலைவு. பூமிக்கும் இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு 1.496 × 10^11 மீட்டர். கரெக்டாக? இப்போ சன்னு, அடுத்து வந்து புதன், வெள்ளி, புவி, மொத்தம் 4 பார்த்துட்டோமா? ஸோ 1.4 அந்த 4 ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 1.496 × 10^11. ஸோ புவி அண்ட் சூரியனுக்கு இடைப்பட்டது. ஸோ 11. அடுத்து ஒளியாண்டு லைட் இயர். இதில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கும்னா 9 டிஜிட் இருக்கும். LIGHTYER மொத்தமாக கவுண்ட் பண்ணி 9 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ லைட் இயர் ஒளியாண்டு அப்படின்றது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவுன்னு 9.46 × 10^15 மீட்டர். சரி, அந்த 9 ஞாபகம் வந்து எப்படி வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அடுத்து விண்ணியல் ஆரம். 3 லெட்டர் RAM. ஸோ 3.26 ஒளி ஆண்டு. ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்றது 3.26 ஒளி ஆண்டு. விண்ணியல் ஆரம்னா என்னென்னா சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரம். சூரிய குடும்பத்திற்கு வெளியே அங்கங்கே வந்து பறந்துக்கிட்டு இருக்கும்ல அந்த வானிய பொருட்களின் தூரம் தான் விண்ணியல் ஆரம். ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் தெரியும். வானியல் அலகு அப்படின்னா அகைன் நம்ம பார்த்தது 1.496 × 10^11 ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். சரியா? விண்ணியல் ஆரம் வந்து இது 2 மாதிரி எழுதலாம். 0.08 × 10^16 மீட்டர்னு எழுதலாம். 3.26 ஒளி ஆண்டு அப்படின்னும் எழுதலாம். ஏன்னா வந்து இந்த லைட் இயர் வந்து 10^15 தானே. ஸோ வந்து அதை வந்து அப்படி இதை அப்ளை பண்ணி எழுதணும்னா இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரம் எது அப்படின்னா ஆல்ஃபா சென்டாரி. இதான் நம்ம பக்கத்தில் இருக்குது. அது வந்து சூரியன்லேருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளது. இரவில் கண்ணில் கூட தெரியுமா? நம்மகிட்ட இருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்குது. சூரியன்லேருந்து 500 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்குது. சரியா? சிறிய அலகுகளை எப்படி சொல்லுவோம்? ஃபெர்மி அப்படின்னா 10^-15. ஆங்ஸ்ட்ராம்னா 10^-10. நானோமீட்டர்னா 10^-9. மைக்ரான்னா -6. மில்லினா -3. சென்டிமீட்டர்னா -2. எஸ்ஐ அல்லாத பிற அலகுகளை வந்து எஸ்ஐ அலகுடன் வந்து ஒப்பிட முடியாது. எஸ்ஐ அலகுகளை மாற்றிட்டு தான் ஒப்பிடணும். அடுத்து நிறைனா பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உருளையோட நிலை வந்து குவாண்டால், மெட்ரிக் டன் அதோட பன்மடங்களை வச்சு அளக்கலாம். 1 கிராம்னா 1/1000 கிலோகிராம் தெரியும். 1 மில்லிகிராம்னா -3. 1 குவிண்டால் அப்புறம் 1 மெட்ரிக் டன். 1 குவிண்டால் அப்படின்றது வந்து 100 கிலோகிராம்.
100 கிலோகிராம், அதாவது 100 கிலோகிராம் இருக்கிறது தான் ஒரு குவிண்டால். சரியா, 10 குவிண்டால் சேர்ந்தது ஒரு மெட்ரிக் டன். அணு நிறை அலகு அப்படின்றது வந்து C12 1/10. கார்பனோட நிறையில 1/12 மடங்குன்பாங்க. 1 ml நீரின் நிறைய 1 கிராம்னு, 1 லிட்டர் நீரினே 1 கிலோகிராம்னு சொல்லுவாங்க. பட் மற்ற திரவங்களுக்கு இது மாறுபடும். ஒளியானது 29, 97, 92, 492 தொலைவு வெற்றிடத்தில் வந்து பரவுவதற்கான காலம் வினாடி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 1 செகண்ட் அப்படின்றது சூரியன் சராசரி சூரிய நாளின் 1/86,400 மடங்கு. 1 செகண்டுன்றது சராசரி சூரிய நாளோட 1/86,400 மடங்கு. காலத்தின் மிகப்பெரிய அலகுகள் என்னென்னா நாள், மாதம், வருடம், மில்லினியம் அப்படின்றது. ஸோ மில்லினியமில் வந்து ஃபஸ்ட்டு மில்லி பட் வச்சுக்கணும்னா 3 இல்லையா, மில்லி 3.16 × 10⁹ செகண்ட். மில்லினியம்ன்றது 3.16 × 10⁹ செகண்ட். நீரின் முப்புள்ளியின் பின்ன மதிப்பு அப்படின்னா 1/273.16. இது வந்து இந்த நம்ம வந்து கெல்வினாக மாற்றுறதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீரின் முப்புள்ளினா நீராவியா, தூய நீர், உருகும் படிக்கட்டு எல்லாத்துக்குமான சமநிலையான ஒரு வெப்பநிலை எதுனா 1/273.16. அடுத்து அணுவின் உட்கருவின் ஆரம் 10⁻−15 மீட்டர். இரு விண்மீன்களுடைய தொலைவு 10⁻26 மீட்டர். எலக்ட்ரான் நிறை 9. எலக்ட்ரானின் நிறை வந்து 9.11 × 10⁻31 கிலோகிராம். 9.1 × 10⁻31 கிலோகிராம். இரு மின்மீன்களுக்கு இருன்னு போட்டோம்ல, அதனாலே 2 வரும், 2 6. அடுத்து நமது பால்வழி திரள் அண்டத்தின் நிறை. பால்னா 2 லிட்டர் இருக்கா, 2.2 × 10⁻41 கிலோகிராம். 2ஓட டபுள் தான் 4, ஸோ 41 கிலோகிராம். நமது பால்வழி திரள் அண்டத்தின் நிறை 2.2 × 10⁻41 கிலோகிராம். அடுத்து வந்து ப்ளஸில் இருக்க மைனஸ் அண்ட் ப்ளஸில் இருக்க அலகுகள் வந்து என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 10⁻15 அப்படின்னா 10⁻15 அப்படின்னா வந்து பீட்டா. 10⁻12 அப்படின்னா டெரானா 2 லிட்டர் தானே இருக்குது, ஸோ 12 டெரா. அடுத்து ஜிகானா 9, மெகானா 6, கிலோனா 3, ஹெக்டா அப்படின்னா ஹீ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2 டிஜிட்டு, ஸோ 10⁻2. டெக்காவும் டெக்கானா 10⁻+1, டெசினா 10⁻−1, டெசிமல் அப்படின்னு வர ஆரம்பிக்குதுல, அப்போ தான். சென்டிமீட்டர்னா -2, மில்லிமீட்டர் -3, மைக்ரோ -6, நானோ -9, பிக்கோ அப்படின்னா -12, ஃபெம்டோ இதுலேயே இருக்குது, ஸோ 5 to 10⁻−15. சயின்டிஸ்ட் நேம் தான் வந்து ஃபஸ்ட் லெட்டராக வச்சாங்க. சயின்டிஸ்ட் நேமோட வச்சு தான் அதோட யூனிட்ஸ் வச்சாங்க. ஸோ அதோட ஒரு லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறப்போ கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்டாப் நடுவுலையோ லாஸ்ட்லேயோ ஃபுல் ஸ்டாப்பே வைக்கக்கூடாது. ப்ளூரல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 1 அலகுகள் மீட்டர்/செகண்ட் வந்தால் இப்படி எழுதலாம். பட் வந்து 3 அலகுகள் வர்றப்போ இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த யூனிட்டுக்கும் நம்பருக்கும் மில்லியில் ஸ்பேஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஆம்பியர் நம்ம இஷ்டத்துக்கு வந்து மாற்றக்கூடாது. ஆம்பியர் ஃபுல்லாக எழுதணும் நம்ம, அதாவது ஏற்கப்பட்ட குறியீடுகளை தான் யூஸ் பண்ணணும். இயற்பியல் அளவின் எண்மதிப்பு வந்து அறிவியல் முறைப்படி இருக்கணும். இப்போ பாதரசத்தின் அடர்த்தி இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, போகிற பாதை ஃபுல்லாக பெண்களுக்கு ரசம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி பெண்கள் அப்படின்னு பாதரசத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா 36 வயது நிலை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 1.36 அப்படின்றது ஞாபகம் வந்துடும். 10⁻4 எப்படி ஞாபகப்படுத்துறது, 36 ரவுண்ட் ஆகணும்னா 40, ஸோ வந்து அதுக்கு 4 தான் யூஸ் பண்ணணும். சரியா, 1.36 × 10⁻4 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஸோ வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வெர்னியர் அளவி இது வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைகள் நல்லாவே படிச்சிருப்போம். வெர்னியர் அளவி, திருகளவி பேசிக்ஸ் தெரியும், பட் ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கணும். அதாவது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க ப்ராப்ளம் அப்படியே கேட்டு வச்சுருந்தாங்க ஒரு டெட் எக்ஸாம் கொஸ்டினுக்கு. ஸோ வந்துட்டு நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டாலும் நல்லது தான். 1 மீட்டர் அளவில் மீச்சிற்று அளவுனா 1 மில்லிமீட்டர். வெர்னியர் அளவியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேலில் இது வெர்னியர் அளவில்னா மீச்சிற்று அளவு எவ்வளோனா 0.1 mm, திருகளவில் 0.01 mm. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலா. வெர்னியருக்கு என்ன மீச்சிற்று அளவு அப்படின்னு சொல்லிட்டு, நேர்பிழை இருந்தால் சுழித்திருத்தம் மைனஸில், எதிர்ப்பிழை இருந்தால் சுழித்திருத்தம் ப்ளஸில். ஸோ முதன்மை கோளின் அளவு 89 சென்டிமீட்டரா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சென்டிமீட்டராக மில்லிமீட்டராக மாற்றணும். ஸோ எல்லாமே மில்லிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ மில்லிமீட்டராக மாற்றணும். 8 மில்லிமீட்டராக மாற்றுறோம். ஸோ 8.9 மில்லிமீட்டராக மாற்றியாச்சு. வெர்னியரோட ஒன்றிற்கு வந்து 4 mm கொடுத்துருக்காங்க. நேர் சுழிப்பிழை வந்து 0.05 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க.
ஆக்சுவலி இதுவும் சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரியான அளவு என்ன? சரியான அளவு இஸ் ஈக்குவல் டு முதன்மை கோளோட அளவை போட்டாச்சு. 8.9 வந்து ப்ளஸ் போட்டு இப்போ வந்து வெர்னியர் ஒன்றிப்பு என்ன 4. ஸோ இது வந்து சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக மாற்றணுன்றதுக்காக 0.4 ஆக்சுவலி வந்து இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 0.1 இன்ட்டு இன்னொரு 0.1 கொடுத்து 0.01 கொடுத்துருக்காங்க. இப்படினாலும் எழுதலாம். 4 இன்ட்டு 4 வந்து 0.4 இன்ட்டு இந்த அளவு இருக்கு இல்லையா, மீச்சுட்டு லெவலில் 0.1. ஸோ அதை எழுதிக்கலாம். அதை எழுதி இப்போ சுழிப்பிழையை வந்து திருத்துறோம். திருத்தம் மைனஸில் சுழிப்பிழை ப்ளஸில் இருக்குது. ஸோ திருத்தம் மைனஸ். ஸோ அது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சாச்சு. அடுத்து அதே மாதிரி முதன்மை அளவீடு 8 mm கொடுத்துருக்காங்க. வெர்னியர் ஒன்றிப்பு 4 கொடுத்துருக்காங்க. எதிர் சுழிப்பிழை. ஸோ வந்து நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் போடணும். ப்ளஸ் 0.2 எழுதுகிறோம். இங்கே வந்து 8 mmலே கொடுத்துருக்காங்க. ஸோ 8 அப்படியே போட்டாச்சு. இங்கே வந்து 4 எல்லாமே mmல இருக்கிறதுனால எதுவுமே மாற்றல. 4 இன்ட்டு 0.1 போட்டாச்சு. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து திருகலவியோட மீச்சுற்றளவு 0.01 mm. இது வந்து புரிடை தொலைவு பை அந்த தலைக்கோள் சுற்றுகளின் எண்ணிக்கை. ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் வந்து 12% இருக்குமா. ஒரு நீலத்திமிங்கலத்தின் எடை வந்து 30 யானைகளின் எடைக்கு ஈக்குவலாக இருக்கும். நீளம் 3 பேருந்துகளின் நீளத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். பொது தராசு மினிமம் வந்து 5 கிராம்லேருந்து அளவிடும். பொது தராசு வந்து 5 கிராம், நம்ம இந்த கடைகளில் இருக்கிறது 5 கிராம்லேருந்து. இயற்பியல் தராசு வந்து 1 மில்லிகிராம்லேருந்து அளவிடும். அடுத்து வந்து எண்ணியல் தராசு. எண்ணியல் தராசுனா அந்த டிஜிட்டல், அது வந்து 10 மில்லிகிராம்லேருந்து அளவிடும். எண்ணியல் தராசு 10 மில்லிகிராம்லேருந்து அளவிடும். சுருள்வில் தராசு வந்து இது ஆக்சுவலி வந்து இது காமிக்கிறது வந்து நிறை கிடையாது, எடை அப்படின்னு சொல்கிறாங்க. எடை அப்படின்றது நிறை. அதாவது இப்போ நம்ம வெயிட் மிஷினில் வெயிட் பார்க்குறோம் இல்லையா, அது உண்மைக்குமே நம்ம ஆக்சுவல் நிறை கிடையாது, எடை தான். அதாவது நிறை இன்ட்டு 9.8 சேர்ந்தது தான் எடை. உண்மைக்குமே நம்ம ரியலாக நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோம் அப்படின்னா நிறைன்னு ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் சொல்ல வர்றாங்க. ஏன்னா வந்து நமக்கு புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 9.8 இருக்குது இல்லையா. ஸோ அந்த புவியீர்ப்பு விசை நம்ம மேலே செயல்படுது, அதையும் பெருக்கி வர்றது தான் நமக்கு எடைன்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பூமியின் மனிதனின் நிறை வந்து 50 கிலோகிராம். அப்படின்னா எடை எவ்வளவோ அப்படின்னா வந்து எடை = 50 இன்ட்டு இந்த 9.8 பெருக்கி போடுறோம் நியூட்டன். அடுத்து நிலவில் ஈர்ப்பு விசை புவியீர்ப்பு விசை விட 1/6 மடங்கு தான் அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம், அப்போனா நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து 9.8 இருக்கா. ஸோ அதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 1.63. அடுத்து 70 கிலோகிராம் நிறை. எடை வந்து 686 நியூட்டன் பூமியில் இருக்குன்னா நிலவில் எவ்வளோ இருக்கும்? நிறையில் சேஞ்சே இருக்காது, அதே நிறை தான் இருக்கும். எடையை மட்டும் 6ஆல் டிவைட் பண்ணி போடணும். எஸ்ஐ முறையில் அடிப்படை அளவுகள் எத்தனைனா 7. இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை வந்து 1 மில்லிகிராம். ஃபோர்ட்நைட் அப்படின்னா 40 நம்புகிறாங்க. ஒரு ஆட்டோமேஸ் அப்படின்னா ஆட்டோனா 6 அப்படிங்க வச்சுக்கோ. 16.25 செகண்ட்ஸ் ஆர் 160 மில்லி செகண்ட்ஸ். கழுதை திறன் வந்து குதிரை திறனில் வந்து 1 3 மடங்கு. ஒரு கழுதை திறன் அப்படின்றது வந்து 250 வாட். மனித இரத்த குழாயின் மொத்த நீளம் 96,000 கிலோமீட்டர். மனித இரத்த குழாயின் மொத்த நீளம் 96,000 கிலோமீட்டர். பச்சொந்தி நாக்கு அதோட சைஸை விட டபுளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் தான். நிறைய அளவிடும் கருவி வந்து சுருள் தராசு கிடையாது அப்படின்றாங்க. அது வந்து எடையை தான் அளவிடும். ஏன்னா அது வந்து ஜியும் சேர்த்து கால்குலேட் பண்ணும். இயற்பியல் தராசின் மிக துல்லியத்தன்மை வந்து 1 மில்லிகிராம். அடுத்து வந்து 1 டிகிரி செல்சியஸ் 1 டிகிரி செல்சியஸ்ன்றது 1 கெல்வின் இடைவெளி. ஒரு 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 0 டிகிரி செல்சியஸ் = 273.15 கெல்வின். ஸோ இதை வச்சு அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஒளியாண்டு அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்து எம்எஸ்ஆர், அது வந்து புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளமு. எம்எஸ்ஆர்னால் அது முதன்மை இதோட இது வேணும்னா 7 சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டரில் மாற்றிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், வெர்னியர் கோல் ஒன்றிப்பு வந்து 6ன்னு இருக்குது. அடுத்து 70 ப்ளஸ் அந்த வெர்னியர் கோல் ஒன்றிப்பு இன்ட்டு 0.1 ப்ளஸ் ஆர் மைனஸ். இதில் சுழிப்பிலேயே இல்லை. ஸோ வந்து 0 போட்டோம்னா இதான் ஆன்சர். அடுத்து அது எது திருகலவியில் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 1 mm, அது ஒன்றே கொடுத்துட்டாங்க. 1 ப்ளஸ் தலைக்கோள் ஒன்றிப்பு 68 இன்ட்டு 0.01 = mmல மாற்றியாச்சு. அடுத்து எடை 98 நியூட்டன் அப்படின்னா நிறை எவ்வளோ? ஸோ வந்து 98/9.8 போட்டோம்னா நமக்கு எடை கிடச்சிரும். அடுத்து யூனிட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.